ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLE 3F சிங்கப்பூர் 2Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது டோட்டோக்கான கெஸ்ஸிங். இன்றைக்கி வியாழக்கிழமை 5/2/2026 கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம வியாழக்கிழமைக்கு நம்ம லாஸ்ட்டாக வந்த திங்கக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு டோட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு திங்கள் அண்டு வியாழன் தான் நம்மளுக்கான ட்ரா. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நம்ம கடைசியாக வந்து திங்கக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ திங்கக்கிழமை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரே விதமான சீரியல் எடுத்திருப்பாங்க. அது என்ன ஒரே விதமான சீரியல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 40, 41, 46, 47 இது எல்லாமே ஒரே மாதிரியான சீரியல் நண்பா. ஸோ இந்த மாதிரி சீரியல் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இதில் வந்து டச் நம்பரை உருவாக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகப்படியாக வந்து டச் நம்பர்ஸ்க்கான கெஸ்ஸிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு நம்பர் டச்சு அல்லது 2, 3 இந்த மாதிரி டச் நம்பர் தான் இப்போ நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதே தான் நம்ம இந்த ட்ராலையும் நம்ம எடுக்க போகிறோம். இது நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திங்கக்கிழமை 2/2/2026 வந்த ரிசல்ட். ஸோ இதில் நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீரியல் நம்பர்ஸ்லேருந்து தனியாக பிரிக்க போகிறோம். அதாவது இந்த 40, 41, 46, 47 இதை தான் நம்ம தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ஆனால் இதை நம்ம தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு மெத்தடு இருக்குது. அதுதான் நம்மளுடைய இந்த G1 பொறுத்த வரைக்கும் நண்பா, இதில் வந்து ஃபுல்லாகவே அதிகப்படியாக 40ஓட சீரியல் தான் இருக்குது. அதனால் அந்த 40 சீரியலை கீழே கொண்டு வருவோம். 40, 41, 46, அப்புறம் 47 இதோட சம்மந்தப்பட்ட இன்னொரு அந்த 40ஓட சீரியலில் சேர்ந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 04. இப்போ இதை நம்ம எப்படி பிரித்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம 40ஓட சீரியலை தனியாக எடுத்துடணும். அதாவது இங்கே நம்மளுக்கு வந்து 04 இருக்குல்ல, இந்த 04வை நம்ம வந்து 40ஆகவும் போடலாம், 04ஆகவும் போடலாம். அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 04 அண்டு 40. அதே மாதிரி இதை வந்து இதுக்கு ஆப்போசிட் நம்பர்ஸாக எடுத்தோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து 41 இருக்குது பாருங்கள், 41. இதை திருப்பினோம்னா நம்மளுக்கு 14. இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கீ. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் இருக்குது நண்பா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். ஸோ டச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான டச்சு. 4, 40, 41, 14 இதுலேருந்து நம்மளுக்கு டச் நம்பர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம இதுலேருந்து இன்னொரு நம்பர், அதாவது இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொன்னால G2 படி இதில் இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 அதோட வந்து நம்மளுக்கு வந்து 41 இது ரெண்டு நம்மளால் அதாவது பரட்டி போட முடிஞ்சிச்சு. ஆனால் பரட்டி போட முடியாத நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40, 41, 46, 47 ஸோ இதுலேருந்து பரட்டி போட முடியாத நம்பர் 46, 47. ஸோ இதை நம்ம வந்து பரட்டி போட முடியாது. ஸோ யாரும் குழப்பிக்காதீங்க, இது ஒரு ஃபார்மெட்டு. ஸோ அடுத்த ஃபார்மெட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதனால் குழப்பிக்காதீங்க. ஸோ இதை பரட்டி போட முடியாத நம்பர் என்ன, 46, 47. அப்போ இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு 46, 47 இதை கீழே இறக்கும்போது என்ன ஆகும்னா 4, 4 அப்போ 6, 7 இந்த ட்ராவுக்கான டச். இது செகண்ட் ஃபார்மெட். அதாவது இதை விட்டுருங்க, விட்டுட்டோம்னா 6, 7 இந்த ட்ராவுக்கான சான்ஸ் நம்பர் 6, 7. அப்போது இந்த மெத்தடில் நம்மளுக்கு கிடச்சிருக்க டோட்டோ கெஸ்ஸிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் கிடச்சிருக்கிற 4, 14, 40, 41
அடுத்ததாக நம்மளுக்கு 6 7. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய டோட்டோ கெஸ்ஸிங் இது தான் நண்பா. இதுலேருந்து நம்மளுக்கு எக்ஸ் அதாவது ஒரு நம்பர் அல்லது 2 நம்பருங்கிற மாதிரி நம்மளுக்கு இதிலேருந்து உருவாகும். ஸோ இது வேறு லைன், இது வேறு லைன் நண்பா. ஸோ நீங்கள் தொடர்றதா இருந்தால் இதில் தொடுங்க அல்லது இதில் தொடுங்க. இது ரெண்டுலேயும் டச் போடணும்னு நினைக்கிறவங்க ரெண்டையும் சேர்த்தாப்பில் டச் போடணும். இல்லைனா இது வேறு லைன், இது வேறு லைன், அப்படி தான் கொண்டு வரணும். ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது நண்பா. அதனால தான் நான் சொல்கிறது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கெஸ்ஸிங்கில் நம்ம அந்தந்த மாடலை எடுக்கும்போது அந்த லைனில் நம்ம போனால் மட்டும்தான் நம்மளால் டச் நம்பர்ஸ் அதோட வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு குழப்பிக்கிட்டு இருந்தால் அப்புறம் இது எல்லாமே நம்பரா அப்படிங்கிற மாதிரி கணக்குக்கு வந்துடும். இப்போது நம்ம இந்த ஒரு லைன் இது ஒரு லைன் கொடுத்துட்டோம். இதில் இன்னொரு மறைஞ்சிருக்க ஒரு நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ட்ராவலை பார்த்துருவோம். அதாவது G1 G2 பார்த்தாச்சு. G3 படி நம்மளுக்கு எல்லாமே 40ஓட சீரியல் தானே கிடச்சிருக்கு. எல்லாமே 40ஓட சீரியல். என்னென்ன 40ஓட சீரியல்? 40, 41, 46, 47 அதிகப்படியான சீரியல். ஸோ இது நம்மளுக்கு அதிகப்படியான சீரியல். அப்போது இந்த சீரியல்லேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா X4 கிடச்சிருக்கு நண்பா. அது என்ன X4 அப்படின்னு கேட்டிங்கன்னா, X4 பொறுத்த வரைக்கும் X = 1 2 3. இதுதான் நம்மளுடைய X4. இது நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, X = 14 24 34 44. ஸோ இதில் நம்மளுக்கு இன்னும் ஒரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 04. ஸோ அதை நம்ம இது மேலே மார்க் பண்ணி 04ன்னு போடணும். ஏன்னா இந்த 2 நம்பரும் நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்மெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஏற்கனவே இது ஃபார்மெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே இப்படி அடிச்சு விட்டுடலாம். அப்படி அடிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் இந்த நம்பர்லேருந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்போது இது நம்மளுக்கு ஈக்குவல் டு இதிலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரா இதிலேருந்து நம்மளுக்கு நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ கட்டத்துக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர்ஸ். இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு டச்சோடு சேர்த்து பெய்ட்ஸ் 2லேருந்து 3 நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதனால் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 5/2/2026 நம்ம டோட்டோக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். இதுக்காக நம்ம திங்கட்கிழமை ரிசல்ட்டை பயன்படுத்தியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.